தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகராக தன்னோட நடிப்பை தொடங்கி அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறி இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு வர்றவர் தான் நடிகர் சத்யராஜ். இவர் பிரபாஸ் ஹீரோவாக நடிச்சிருந்த பாகுபலி படத்தில் கட்டப்பா கேரக்டரில் நடித்து அசத்தியிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு எக்கச்சக்க பட வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிச்சது. இப்போ இவர் லோகேஷ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்கும் கூலி படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினியும் சத்யராஜும் சுமார் 38 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்படி சினிமாவில் பிஸியாக நடிச்சிட்டு வரும் இவருக்கு சிபிராஜ் என்ற மகனும் திவ்யாங்கிற மகளும் இருக்கிறாங்க. தந்தையை போலவே மகன் சிவராஜும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல இவங்க 2 பேரும் சேர்ந்து சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இவருடைய மகளான திவ்யா ஊட்டச்சத்து நிபுணராக இருக்கிறாங்க. ரீசெண்டாக இவங்க தன்னோட அம்மா பற்றி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு உருக்கமான பதிவையும் வெளியிட்டிருந்தாங்க. அதில் கடந்த 4 வருஷமாக என்னோட அம்மா கோமாவில் தான் இருக்கிறாங்க. அவங்கள வீட்டில் வச்சு பார்த்துட்டு வரோம். அவங்களுக்கு டியூப் வழியாக தான் உணவெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மனசளவில் நாங்கள் ரொம்பவே உடஞ்சிட்டோம். எங்கள் அம்மா பழைய மாதிரி எங்களுக்கு திரும்ப கிடைப்பாங்கங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா கோமாவில் இருக்கிறதால அப்பா தான் குடும்பத்தை சமாளிச்சுட்டு வராரு. அப்பா எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து பார்த்துக்கிறாங்க. அதே போல சில வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட அம்மா, அதாவது என்னோட பாட்டி தவறிட்டாங்க. அதனால நானும் அப்பாவுக்கு தாய் போல மாறிட்டேன்னு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.